இன்னைக்கு நம்ம வீட்டில் அருமையான மண்சட்டி மீன் குழம்பு நாம செய்ய போறோம். மண்சட்டியில மீன் குழம்பு செஞ்சாலே அது ஒரு தனி ருசி தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சட்டியில ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா சூடாய் வந்ததும் ஒரு டீஸ்பூனுக்கு கடுகை சேர்த்திருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததும் அடுத்ததா ஒரு 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச பச்சை மிளகாவை கீறி போட்டுடலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்பதான் அருமையான ருசி கொடுக்கும். அடுத்தது தக்காளி. தக்காளி ஒரு 4 மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு வதக்கி வச்சுருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சால்ட் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி. இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. சட்டியில எல்லா பக்கமும் சூடு இருக்கிறதுனால நல்லா வதங்கி வந்துடும். இப்போ மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை இந்த எண்ணெயிலே அப்படியே சட்டியில பெரட்டி விட்டுக்குங்க. பெரட்டி விடும்போது அருமையான வாசனை வருங்க. இது கூட கொஞ்சமா இப்போ ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி ஒரு கொதி நம்ம கொதிக்க விட்டுலாம். அடுத்ததான் நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு எடுத்திருக்கேன். புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டு அதில் இருக்கிற திப்பியெல்லாம் எடுத்துட்டு வெறும் தண்ணியை மட்டும் அதில் சேர்த்திக்கலாம். தண்ணியை சேர்த்திட்டு இப்போ அந்த தண்ணி கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போதான் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்தாதாங்க அதோட சுவை இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீனை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் கெண்டை மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீனாக இருந்தாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அருமையாக இருக்கும். மண் சட்டியில் செய்யறதுனால கண்டிப்பாக சுவையும் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ நம்ம இதை 10 மினிட்ஸ் மீனை மூடி போட்டு வேக வச்சிடலாம். நீங்கள் மற்ற மீனாக இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இது நான் இந்த பெரிய மீனுன்றனால ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுருக்கேன். இப்போ வெறும் பச்சை மிளகாவை உடைச்சி மேலே 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ கொத்தமல்லியை இதில் அப்படியே தூவி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அருமையான மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.